புயல் போன்ற கொடிய காட்சிகளுக்கு ஆளாகாமல் எங்களையெல்லாம் காத்தருள வேண்டும் தாயே என்று அந்த திரௌபதியை வேண்டிக் கொள்ளுங்கள். அவள் நினைத்ததையெல்லாம் அளிக்கவல்ல அற்புதமான தாய். எப்படி தெரியுமா? தான் தன்னுடைய கூந்தலை முடிப்பதற்கு திரௌபதியினுடைய துடையினுடைய ரத்தத்தை எண்ணெயாக தடவித்தான் நான் கூந்தலை முடிப்பேன் என்று சொல்லி செய்து காட்டிய தாய் அந்த தாய். ஏன் எந்த இலக்காக இருந்தாலும் அதை செய்து முடிக்கின்ற பேராற்றல் மிக்க அந்த பாஞ்சாலி தாய் என்கின்ற காரணத்தினாலே தானே அவளுக்காக தீமதிக்கின்றோம், காவடி எடுக்கின்றோம், அவருடைய ஆலயத்திலே திருவிழா கொண்டாடுகின்றோம் என்ற நிலையை பார்க்கின்றேன். உண்மையில் தீமிதிக்கின்ற காட்சி என்பது கண்முன்னே விட்டு அகலாத காட்சி. பல்லாயிரக்கணக்கானவர்கள் தீமிதிக்கின்ற காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? தன்னுடைய கற்பினை மெய்ப்பிப்பதற்காக, தன்னுடைய பெருமை மிகுந்த அந்த நிலையினை நிலைநாட்டுவதற்காக ஒருவரோடு அந்த அந்த அழகான அந்த வாழ்க்கையை நடத்தியதன் பின்பு மறு ஆண்டு அடுத்த மணாளரோடு வாழ்க்கை நடத்துகின்ற போது தீயிலே தன்னை குளித்துக் கொண்டு தன்னுடைய அந்த பெண்ணினுடைய பெரும் தன்மையை கற்பு என்ற நிலை உண்டாக பெறும் என்று வள்ளுவன் சொல்லுவானே, அந்த கற்பு நெறியினுடைய இலக்கினை உலக மக்களுக்கு அறிவித்து காட்டிய அற்புதமான தாய். தீயிலே தோன்றியவள், தீயிலே வளர்ந்தவள், தீயிலே இருப்பவள், தீயாகி நம்மை காப்பவள் அந்த பாஞ்சாலி தாயினுடைய